Hi friends, welcome to Mujahiro FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நீ பார்க்க போகிறது வந்து வீக்லி அனலைசஸ் கோல்டுனுடைய இது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு இருக்குது. பட் எப்படி பார்த்தாலுமே நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டீங்கன்னா ஸோ நமக்கு இன்னும் 11 டேஸ் இருக்குது. நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கக்கூடியதுக்கு, அதாவது நம்மளுடைய கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு இன்னும் 11 டேஸ் இருக்குது. நான் இப்போ வந்து வீக்லிக்கு வந்து மாற்றிக்கிறேன். வீக்லியில் நமக்கு ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன் இருக்குதான்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, ஷூட்டிங் ஸ்டார். அதுவும் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லொக்கேஷனில் வந்து இருக்கிறது ஷூட்டிங் ஸ்டார்னால நம்ம செல்லை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் லாங் டைமுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உங்களுடைய லெவல் வந்து நீங்கள் மினிமம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்ம சொல்லியிருப்போம், நம்மளுடைய டிமாண்ட் சப்ளை சொல்லியிருப்போம். ஸோ இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய டார்கெட்டை வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது 1853 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம போயிட்டு ஒன் டேல வந்து செக் பண்ணிக்குவோம். ஓகே வீக்லியில் வந்து நமக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து இருக்குது. ஸோ ஒன் டேல வந்து நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் காட்டலை. இங்கே ஒரு ஹேங்மேன் வந்து நம்ம சொன்னபடி வந்து அது வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து நம்ம சொன்ன டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்குது. ஓகே, நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணியிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்த லெவலையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு செல் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணின கேண்டில் அதுக்கப்புறம் வந்து மேலே போயிட்டு உடனே வந்து அங்கே இருந்து நமக்கு ஒரு ஃபோல் கொடுத்துருக்குது. ஓகே, பட் இது ஸ்பீடாக கொடுத்துருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை, நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு எப்படியோ வந்து நம்மளுடைய டார்கெட்டை வந்து இது அச்சீவ் பண்ணியிருக்குது. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் வந்து நமக்கு நடக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து இந்த லெவல், ஓகேவா, ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணணும். அடுத்த வந்து மார்க்கெட் வந்து டோட்டலாக ஃபால் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் இந்த லெவலையும் பிரேக் பண்ணினா நம்ம ஏற்கனவே வச்ச இந்த டார்கெட் 1853 அந்த டார்கெட்டுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். பட் இது நெக்ஸ்ட் வீக்கே நடக்குமான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஓகே, பை பொசிஷனுக்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்குதான்னு கேட்டால் அதுவும் இருக்குது. பிகாஸ் வந்து இங்கே ஒரு சப்ளை ஒன்று வந்துருக்குது. இந்த சப்ளை வந்து இன்னும் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணப்படாமல் இருந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நம்ம சொல்லியிருப்போம் அந்த இடம் வந்து நமக்கு ஒரு சப்ளை பாயிண்ட். ஸோ அந்த இடம் வந்து நமக்கு இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுனால மார்க்கெட் இங்கேருந்து அங்கே போயிட்டு அகெயின் அதுக்குள்ளே இருந்து உங்களுக்கு ஒரு ஃபோல் கொடுக்கக்கூடிய சான்சஸும் இருக்குது. வாட்டெவர் வந்து நீங்கள் நம்மளுடைய கேண்டலிஸ்டிக் கன்ஃபர்மேஷனை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. 4 ஹவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 ஹவரில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இதை சப்போர்ட் எடுத்தாலும் இந்த லைனை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, மிட் லைன் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த லெவலுக்கு வந்து மிட் லைன் வரும். ஸோ மிட் லைனை கீழே அடிக்கும்போது உங்களுக்கு பை சான்ஸ் வந்தால் நீங்கள் பைக்குரிய மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே போகும்போது வந்து அந்த இடத்துல வந்து செல் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் செல் சான்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்போ வந்து மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணுதோ, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் கொடுக்கு அப்படின்னு சொன்னால் இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ நீங்கள் இங்கேருந்து உங்களுடைய செல்லை வந்து அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.